10th தமிழ் இயல் 1 உரைநடை, வாழ்த்து, கதைப்பகுதி பார்த்தோம். இப்போது இலக்கணம் பார்ப்போம். 10th தமிழ் இயல் 1 இலக்கணம். இலக்கணம் எழுத்து சொல் என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். ஃபஸ்ட்டு எழுத்தில் சார்பெழுத்து கொடுத்த சார்பெழுத்து ஏற்கனவே நமக்கு தெரியும். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒச்சலைப்படை, குச்செலுகரம், குச்செலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதில் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். அளபெடுத்தல்னா என்ன மீனிங்னா நீண்டு ஒழித்தல். அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸு இந்த இலக்கணத்தில் அதை பார்ப்போம். உயிரளபடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும். அதுதான் உயிரளபடை சொல்லுவாங்க. உயிரளபடைனா என்ன? செய்யுளில் ஓசை குறையும், அதை நிறைவு செய்வதற்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும். அதை உயிரளபடைன்னு சொல்லுவாங்க. இந்த உயிரளபடை எத்தனை வகைப்படும் கேட்டால் 3 வகைப்படும். ஃபஸ்ட்டு செய்யுளிசை அளபடை, அப்புறம் இன்னிசை அளபடை, அப்புறம் சொல்லிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை இந்த 3ல் ஏதாவது ஒரு அளபடையை எக்ஸாம் கொடுத்துட்டு இது என்ன அளபடைன்னு கேட்பாங்க. டிஎன்பிசி குரூப் 4 கேட்கலாம், குரூப் 2 கேட்கலாம், டெட்லையும் கேட்கலாம். ஃபஸ்ட்டு உயிரளபடை சொன்னோம். உயிரளபடைனா என்ன? செய்யுளில் ஓசை குறையும் போது நிறைவு செய்வதற்கு முதலிலும் இறுதியிலும் இடையிலும் நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் உயிரிழப்படை. இது 3 வகைப்படும். அதில் ஃபஸ்ட்டு செய்யுளிசை அளபடை பார்ப்போம். செய்யுளிசை அளபடை அதுவும் செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும். அதுதான் செய்யுளிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. செய்யுளிசைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை. மொத்தம் உயிரிழபடை 3 வகைப்படும். அதில் செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடைன்னு இருக்குது. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பெயர் இசை நிறை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்துதலை செய்யுளிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். ஓதல் வேண்டும். முதல் மொழி முதல்ல ஒரு அர்க் ஒரு நோய், இது மொழி இடை. நல்ல பட அப்பறை மொழி இறுதி. இதை மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரினாலும் கேட்கலாம். அப்புறம் இன்னிசை அளபடை செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக இன்னிசைனாலே குரில் நெடிலாக அளபெடுப்பது. எதை வச்சுக்கிடணும்? இன்னிசைனா குரில் நெடிலாக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மச்சாங்க எடுப்பதும் எல்லாம் மலை. இந்த தூம் கெடுப்பதும் எடுப்பதும் குரில் நெடிலாக மாறி அளபெடுப்பது இன்னிசை அளபடை. அப்படி இன்னிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு அந்த கெடுப்பதும் எடுப்பதும் குரலை ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லிசை அளபடை செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது. ஒரு செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக, அது சொல்லிசை அளபடை. அதுக்கு எக்ஸாம்பிள், உரநசை உள்ளம் துணையாக சென்றார் வரநசை ஈ இன்னும் உள்ளேன். நசை ஈ என அளபெடுத்திருக்கு. அந்த பெயர் சொல் வினை அடையாக மாறியிருக்கு. பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரிழபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பெயர் இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அதில் செய்யுளிசை அளபடைக்கு முதலில் மொழி முதல், மொழி இடை, மொழி இறுதி. ஓதல் உர அர்க் நல்ல பட அப்பறை. இன்னிசை அளபடைக்கு கெடுப்பதும் எடுப்பதும். சொல்லிசை அளபடைக்கு உரநசை வரணசை. ஒச்சளபடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்யறதுக்கு மெய்யெழுத்துக்களான இக்கு, இன்று, இன்னு, இன்னு, யு, இ, இல் ஆகிய 10 அக்கு என்னும் ஆயுதல் எழுத்து. இதுக்கு எங்க் எக். ஒச்சலப்படைகளை அக்கை வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதில் எழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு. எழுத்தில் என்ன பார்த்தோம்? சார்பெழுத்து 10 வகைப்படும். அந்த சார்பெழுத்தை முடிச்சுட்டு உயிரிழபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் என்னது? இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. 3 பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒச்சளபடை முடிஞ்சது. அடுத்தது என்ன வரும்னா சொல். சொல்னா தெரியும். பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. நம்ம ஒரு சொல் பேசுகிறோம்ல, அது ஒரு சொல். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது தான் சொல். இரு திணைகளையும் 5 இருத்திணை 5 பால் 3 வகை இடங்களில் வரும். உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும். வெளிப்படையாக குறிப்பாக விளங்கும். 3 வகை மொழி.
சொல்னா ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் சொல். மூவகை மொழியில் வந்து தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. மூவகை மொழிகளில் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழினா நமக்கு தெரியும். இப்போ தனியாக ஒரு மரம், தனியார் கண், படி. ஒரு சொல் தனித்து நின்றால் பொருள் தந்தால் அது தனிமொழி. தொடர்மொழினா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழியில் தொடர்ந்து வந்து பொருள் தருவது. கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றான். பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. 8 என்ற எண்ணை குறிக்கும். வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும். இவையே எல் + தூய் எனவும் வேம் + கை எனவும் தொடர்மொழிகளாக பிரிந்து நின்று எல்லை உன் வேகின்ற கை எனவும் பொருள் தரும். இவை பொருள்களுக்கு பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாக அமைந்தது. ஃபஸ்ட்டு சொல் பார்த்தோம். அதில் மூவகை மொழி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. நெக்ஸ்ட்டு தொழிற்பெயர். ஒரு செயலை குறிக்கும் பெயரானது ஒரு வினை அல்லது ஒரு செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், கால், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ அல்லது வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தான் தொழிற்பெயர். ஈதல், எடுத்துக்காட்டு நடத்தல். பெரும்பாலும் தல், அதுக்கு விகுதிகள் உண்டு. அந்த விகுதிகள் ஒரு தடவை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் மட்டும் பார்ப்போம். ஒரு வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் வினை அடியோட விகுதி சேர்வதால். அதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பிறகு பாக்ஸில் வினையடி, நட, விகுதி, தல். அதோட தொழிற்பெயர் என்னதான் இருக்கும்? நடத்தல். சப்போஸ் தொழிற்பெயர் நடத்தல் கொடுத்துட்டு அதில் வினையடி பகுதியும் விகுதி பகுதியும் எழுதுங்கன்னு கேட்டுருவாங்க. சரியா? இது இம்பார்ட்டன்ட். நடத்தல், நடத்தல். வாழ்க்கை, வாழ்க்கை. ஆள், அல், ஆளல். அதில் நடத்தல் இருக்கா, அதில் நடங்கிறது வினையடி, தள்ங்கிறது தொழிற்பெயர். ஒரே வினையடி வந்து பல விகுதிகளையும் ஏற்கும். நட என்பது வினையடி, நடை, நடத்தை, நடத்தல். எதிர்மறை தொழிற்பெயர்னா எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். நடந்து போகிறான்னா அது எதிர்மறை நடவாமை, கொல்லாமை அப்படி சொல்கிறது தான். நெக்ஸ்ட்டு முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழிற்பெயராதல் முதல்நிலை. விகுதி பெறாது வினைப்பகுதியை தொழிற்பெயராதல். தட்டு, உரை, அடி. தட்டுதல், உரைத்தல், அடிதல் என்று பொருள்படும் போது முதல்நிலை தொழிற்பெயர்களாகின்றன. விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு தட்டு, உரை, அடி. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் பாருங்கள். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். அதில் தொழிற்பெயர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு பேரு. தொழிற்பெயர் வந்து கெடுதல், சுடுதல். தல் விகுதியில் லாஸ்ட் முடிந்தது எல்லாமே தொழிற்பெயர் தான். முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட். கெடுதல், கெடு, கேடு. சுடுதல், சுடு, சூடு. இதுதான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வினையாளனையும் பெயரை பாருங்கள். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும். ஒரு வினைமுற்றோட பெயரோட தன்மை அடைந்துரும். அந்த வேற்றுமை உறுப்புனா தெரியுங்களா? ஐ, ஆள், கூயின், அதுக்கண். ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது தான் வினையாளனையும் பெயர். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வினையாளனையும் பெயர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எடுத்துக்காட்டு அதில் தன்மை, முன்னிலை, படர்க்கை 3 இடத்துலையும் வரும். வந்தவர் அவர்தான், பொறுத்தார், பூமி ஆழ்வார். தொழிற்பெயருக்கு வினையாளன் பெயருக்குள்ள வேறுபாடு பாருங்கள். தொழிற்பெயரில் வந்து வினை பெயர் தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கும். வினையாளனின் பெயரில் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். காலம் காட்டாது தொழிற்பெயர். ஆனால் வினையாளனின் பெயர் காலம் காட்டும். படர்க்கைக்கே உரியது, மூவிடத்திற்கு உரியது. இதில் பாடுதல், படித்தல். பாடியவள், படித்தவர். லாஸ்ட்டு பெரும்பாலும் படித்தவர் அப்படிதான் முடியும். இதான் தொழிலில் என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும் பார்த்தாச்சு. உயிரளபடை 3 வகைப்படும். செய்யுளிசை. செய்யுளிசைக்கு இணைப்பு இன்னொரு பேர் என்னது? இசை நிறை அளபடை. இன்னிசை. இன்னிசைனாலே கெடுப்பதும் எடுப்பதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லிசைனா உரண செய்யி, வரண செய்யி வச்சுக்கோ. அப்புறம் ஒச்சலைப்படைனால அக். அப்புறம் மூவகை மொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தொழிற்பெயரில் வந்து வினையடி, விகுதி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முதல்நிலை முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதை கெடுதல், கெடு, கேடு, சுடுதல், சுடு, சூடு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வினையாளனின் பெயர் வந்து பொறுத்தார், பூமி ஆழ்வார். இதான் இந்த இலக்கணத்தில் இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் 1 டைம் நல்லா ரீட் பண்ணுங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இயல் 1ல் புக் ஓன் வேர்ட்ஸ் பார்ப்போம். மெத்த வள்ளிகளன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது எது?
ஏற்கனவே பாக்ஸில் படித்தோம்லா அந்த லெசன்லே அந்த தமிழை பற்றியும் கப்பல்கள் தான் வரும். வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். ஆன்சர். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். அடிகோடிட்ட பகுதி குறிப்பிடுவது எது? காய்ந்த இலைனாலே நமக்கு என்ன தெரியும்? சருகு. காய்ந்த தோகை சருகும் சண்டும். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயர் வினையாளனை. ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது தொழிற்பெயர். பெரும்பாலும் தள்ளு லாஸ்ட்டு முடியும்ல, அதான் பாடல். ஃபஸ்ட்டு பாடல், வினையாளன் கேட்டவர் வரும். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகைகள். இந்த 5 ஒன் வேர்ட்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த குருவினால் ஒரு தாச்சில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. இந்த கொஸ்டின் தமிழ் எலிஜிபிள் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் பிழையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். ஒரு தாச்சில் பல சீப்பு வாழைப்பழம், ஒரு தாரில் பல சீப்பு வாழைப்பழங்கள் இருக்கும், அது சரி. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் இருக்காது. ஸோ செகண்டு தவறு. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன, கரெக்டு. ஸோ ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன, பிழையானது. நெக்ஸ்ட்டு 21 பேஜில் இந்த பாடலெல்லாம் ரைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. சந்த கவிதையில் வந்த பிள்ளைகளை திருத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நயம் பாராட்டுகன்னு ஒரு லெசன் ரீட் பண்ணிக்கோ. நமச்சிவாயர் அவங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிவும் நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அறிவை விரிவு செய் நின்று ஒரு 3 நூல் நேம் கொடுத்துருக்காங்க. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம், நன்னன். பச்சை நிழல், உதயசங்கர். சப்போஸ் தமிழ் எலிஜிபிளில் இந்த கொஷின் கேட்கலாம். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்று நூலை எழுதியவர் யார்? தவறின்றி தமிழ் எழுதுவோம் நூலை எழுதியவர் யார்? பச்சை நிழல் நூலை எழுதிய அப்படியும் கேட்கலாம் கொஸ்டின். அல்லனா மேட்ச் த ஃபாலோயிங். அந்த நூல் நேமை கொடுத்து அதோட ஆசிரியர் நேமை மாற்றி எழுதிடுவாங்க. நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இன்னும் ஒன் டைம் லிசன் பண்ணுங்கள். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம், நன்னன். பச்சை நிழல், உதயசங்கர். இவ்வளோ தான் இயல் 1ல் எல்லா லெசனும் இயல் 1ல் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள். இப்போது நான் நடத்திருக்கிறத பார்த்தா புக்கை பார்க்கணுன்னு தேவையில்லை. நீங்கள் பஸ்ஸில் போகும்போது, வேலைக்கு போயிட்டு பஸ்ஸில் போனாலும், அப்புறம் காரில் ட்ராவல் பண்ணுறீங்க, அப்போ லைட்டாக இந்த லெசன் எடுத்து அதில் இம்பார்ட்டன்ஸ் ஒன் வேர்ட்ஸை நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இந்த இயல் 1ல் தமிழ் ஃபினிஷ் ஆகிட்டு. தேங்க்யூ.